வணக்கம் ஜூரிஸ். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல்ல 11 சிலிண்டர் வச்சிருந்திருக்காங்க. இது தெரிஞ்ச நம்மள தமிழ்நாடு அரசு காவல்துறை இம்மிடியட்டா அவங்கள கைது பண்றாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி அப்படி 3 மாவட்டங்கள்லயும் வீட்டு பயன்பாட்டுக்காக வச்சிருக்கக்கூடிய 6 சிலிண்டரை பார்த்துட்டு தமிழ்நாடு காவல்துறை இம்மிடியட்டா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி ஏன் அரெஸ்ட் பண்றாங்க? என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க? இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க சான்ஸ் இருக்கு? சிலிண்டர் வந்து இந்தியா மட்டும் கிடையாது. வேர்ல்டு வைடு எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி முழு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க லீகல் ஆஸ்பெக்ட்ல இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் கமெண்டும் தான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய லீகல் கண்டென்ட்டுக்கு ஒரு உத்வேகமா அமையுன்ற விஷயத்த மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். அளவுக்கு அதிகமா சிலிண்டர் வச்சிருக்கவங்களை ஏன் கைது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்மா சட்டம், அதாவது எஸ்மா ஆக்ட் அப்படின்னு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்மா ஆக்ட் அப்படின்னா எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1968 அண்ட் 1981 அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதாவது அத்தியாவசிய சேவை பராமரிப்பு சட்டம். ஒரு மனிதனா வாழக்கூடிய எல்லாத்துக்கும் அத்தியாவசிய சேவையா இருக்கக்கூடிய சுகாதாரம், போக்குவரத்து, மின்சாரம், நீர் வழங்குதல் இப்படி முக்கியமான சேவைகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த எஸ்மா சட்டம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பற்றாக்குறையோ இல்ல ஏற்படுது அப்படின்னா அதை யாரும் பதுக்கி வைக்க கூடாது அப்படின்றையும், அதை வந்து கள்ளச்சந்தை பிளாக்ல வந்து யாரும் விற்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சட்டம் முன்வைக்குது. இன்கேஸ் இந்த சட்டத்தை அமல்ல இருக்கும்போது இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து வேலை நிறுத்தமும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சட்டம் முன்வைக்குது. அதன்படி மார்ச் 10ஆம் தேதி இந்த சிலிண்டரை முன் வச்சு எஸ்மா ஆக்டை வந்து இந்தியன் அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதன்படிதான் இந்த 11 சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 4 பேரை கைது பண்றாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்தில் வீட்டுக்கு பயன்படுத்த வச்சிருக்கக்கூடிய 6 சிலிண்டர் வச்சிருக்காங்க இல்லையா, பதுக்கி வச்சிடா சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி இந்த சட்டம் அமல்ல இருக்கும்போது அது அந்த குறிப்பிட்ட பொருளை பதுக்கியும் வைக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட சேவை செய்யக்கூடிய எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் எந்த விதமான வேலை நிறுத்தமும் செய்யக்கூடாது. இன்கேஸ் வேலை நிறுத்தம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேலையை விட்டு தூக்குறதுக்காகவும் அவங்களை இமிடியேட்டா கைது பண்றதுக்கான அதிகாரம் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கமும் அதனுடைய மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அந்த சட்டம் தெளிவா சொல்லுது. இந்த சட்டம் அமல்ல இருக்கும்போது அவங்கள வாரண்ட் இல்லாம கைது பண்றதுக்கான அதிகாரத்தை கூட இந்த சட்டம் அவங்களுக்கு வழங்கியிருக்கு. இந்த சட்டம் இப்ப ஏன் அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சிருந்திருக்கணும். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்க விஷயம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து தங்களுடைய கடல் வழி தடமான ஹோர்முஸ் நீர்முனை அப்படின்ற ஒரு பகுதியை வந்து தடுத்து நிறுத்தி எந்த ஒரு கப்பலுக்கு அனுமதி அளிக்கப்படலை. அதனாலதான் சவுதி கண்ட்ரிலிருந்து வரக்கூடிய நமக்கு கச்சா எண்ணெய் எல்லாமே தடைபட்டு நிக்குது. அப்படி இருக்கும்போது பல்வேறு விதமான கச்சா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லி கேஸ்ன்னு சொல்லி உதிரி பாகங்கள் எல்லாமே நமக்கு தடைபட்டு நிற்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய போர்னால இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா இந்தியாவை தடுத்தர ஸ்தம்பிச்சு நிற்கிற சூழ்நிலை வந்துருச்சு. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆன்லைன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில எல்லா வகையான ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 20 நாளைக்கு மட்டும்தான் கேஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிலிண்டர் வந்து 900 ரூபாயும் கமர்ஷியல் சிலிண்டர் வந்து 2000 ருபீஸும் போயிட்டு இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஒன்லி வீட்டு உபயோகம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு மட்டும் சிலிண்டர் கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான குழப்பங்கள், குளறுபடிகள், வதந்திகள்னு சொல்லி மக்களே வந்து ஒரு பயத்துல, ஒரு பீதியில இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியா அளவில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு ரீசெண்டா ஒரு நேத்து வந்து ஒரு சம்பவம் நடந்துருங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து பெட்ரோல் பங்க்ல போனா லைனா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்ரோல் விலை 200 கூட போகுது. அதனால வந்து பெட்ரோல் எல்லாம் நான் பல்க்ல வந்து சேமிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மாறுது. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வதந்தியானது. தமிழ்நாடு அரசினாலேயோ இந்திய அரசினாலேயோ எந்த ஒரு அஃபீஷியலா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. அதனால இந்த வதந்தியை யாருமே நம்பாதீங்க. எல்லாத்துக்கும் எல்லா வகையான பெட்ரோலும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த யாரும் மறந்துட வேண்டாம்.
சரி, ஓகே. இந்த சட்டம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தற்காலிகமான அவசர சட்டம் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஸோ இந்த போர் முடிஞ்சு நமக்கு கேஸ் கிடைக்கும். கச்சா எண்ணெய் கிடைச்சிருச்சு. கேஸ், பெட்ரோல் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, இந்த சட்டம் இம்மீடியட்டா நமக்கு ரிப்பீல் பண்ணிருவாங்க. மார்ச் 10ஆம் தேதி தான் இந்த சட்டம் நமக்கு அமலுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்படியே போயிட்டு இருந்தா நாடு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சியான ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஈரான் அமைச்சர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஹோர்முஸ் நீர்முனை இருக்கு இல்லையா? அத வந்து இந்திய கப்பல்களுக்கு அனுமதி அளித்ததா வந்து அஃபிஷியலா நியூஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால வந்து கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்ற விஷயத்த நம்ம மக்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த யாரும் பார்க்கல, தெரியல அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க ஷேர் பண்ணி இந்த விஷயத்த நமக்கு சொல்லிருங்க. ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். யாரும் பேடிக்க வேண்டாம். ஓகேவா? இதுதான் மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி. இந்த மாரி பல்வேறு விதமான லீகல் சம்மந்தமான பல்வேறு விதமான எனக்கு குழப்பங்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.